துலாம் ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். துலாம் ராசியை பற்றி பல இடங்களில் சொல்லிட்டாங்க. அவர்கள் எங்கும் இருப்பவர்கள், எல்லாரோடும் இணக்கமாக இருப்பவர்கள். எதிர் தரப்புகள்கிட்ட கூட ரெண்டு தரப்பும் ஒரே மாதிரியான நியாயத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே சொல்கிறத அங்கே சொல்ல மாட்டாங்க, அங்கே சொல்கிறத இங்கே சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறனால கூடுமான வரை அவர்கள் நேர்மையாக இருக்கிறதுக்கு முழுமையாக விரும்புவாங்க. அதே போல் நேர்மையாக இருக்கிறவர்கள் மேலே அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இதெல்லாம் துலாம் ராசிகளுக்கு பொதுவான பலன்களாக இருந்தால் கூட இந்த தை மாதம் துலாம் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து தான் தொடங்குது இந்த மாதம். பொதுவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்கு சூரியன் ஒரு வகையில் பாதகத்தை செய்யக்கூடியவர். அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த பக்கம் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா, சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரன் இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாகவும் இருக்குது இல்லையா. நம்ம இந்த இடத்துல ராசியாதிபதிங்கிற கோணத்திலேயே ஃபஸ்ட்டு பார்ப்போம். பொதுவாக சுக்கிரன் சூரியன் இரண்டும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலே பார்த்திங்கன்னா உடற்பயிற்சிகள் மேலே எல்லாருக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். அப்படிலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டுத்துறைன்னு பொதுவாக எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது அத்லட்டிக்கலாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், அந்த விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, அது மேலே அவங்களுக்கு இந்த தடவை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். அந்த துறையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கான திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அடுத்தது பார்க்கும்போது வீர விளையாட்டுக்கள்லாம் நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த நேரம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்காக பல பயிற்சிகளுக்கு போய் செய்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா உடற்பயிற்சி. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட பொருள்களை வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் இருப்பாங்கள்ல, அவர்களுக்கும் இது நல்லாயிருக்கும். சில பேர் 2 வீலர் கூட ஓட்ட தெரியாதவங்க 2 வீலர் கற்றுக்கணும், பைக்கு கற்றுக்கணும், ஸ்கூட்டர் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல் நிறைய பேர் கார் ஓட்டுறது, 4 சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கான ஆர்வம் செலுத்தி அதை கற்றுக்கொள்வாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு வகையில் கற்றுக்கொள்வதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். எதையுமே வயதுங்கெல்லாம் கணக்கு கிடையாதுல்ல. எதை வேணாலும் நம்மளால் செய்ய முடிஞ்சது அத்தனை பயிற்சிகளையும் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். அது டிரைவிங் கற்றுக்கிட்டான்னா, உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டான்னா, அதுபோல் விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் சூரியன் பாதகாதிபதி அப்படிங்கிறனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த வீடுகள் சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் வைக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரிப்பேர்கள் போகும். சின்ன சின்ன அந்த பழுதுகளை நீக்குவதற்காக கொஞ்சம் கையை விட்டு செலவு பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது பார்க்கும்போது சில பேர் புது வீடு குடி போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அது அமையலைன்னா இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதே போல் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புகள்லாம் விட்டு வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். எப்படி பார்த்தா கூட உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். ராசியிலேருந்து 4ஆம் இடத்தில், அந்த 4ஆம் இடத்திலே பார்த்திங்கன்னா அடுத்ததும் இன்னொரு 2 கிரகங்கள் அதோடு சேர்ந்தது. முதல் நாள் அந்த மாதிரி ஓரிரு நாட்களில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் இந்த இடத்துல இருந்தால் கூட அடுத்தது ஓரிரு நாட்களில் அதுவும் மகர ராசியான 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால, அப்போ செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், சூரியன் புதன் சுக்கிரன் அடிக்கடி சேர்ந்துருக்குன்னா கூட செவ்வாயும் சேருவதனால இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தால் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து அண்டை வீட்டாளர்களோட சில நேரங்களில் நமக்கு ஒரு நெருக்கமான உறவு இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் மனக்கசப்பு, சில பேர் சண்டை கூட போட்டுக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்ததுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இதில் இன்னொரு வகையில் என்ன வசதினா, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது வீடு, வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள் விற்கிறதுக்காக முயற்சி பண்ணி இது வரைக்கும் அது தள்ளிக்கிட்டே போச்சுன்னா அது ஒரு விற்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் உங்களோட ப்ராப்பர்ட்டியை இன்னொரு பேருக்கு நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். இப்போ வயதானவர்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்கறது, பொண்களுக்கு மாற்றி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நிலங்களை தானங்கள் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க, சரி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கொஞ்சம் நிலத்தை கொடுப்போம், கோயிலுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுப்போம், இல்லை பொது காரியங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுப்போம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடப்பதற்கு இது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுபோல் பண்ணுறது ஒரு வகையில் அது உங்களுக்கு பரிகாரமாகவும் அமையுங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது புதன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு 9க்கும் 12க்கும் உரியவர். அவர் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு.
பொதுவாக வந்து பார்க்கும்போது 9ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல உட்கார்றதும் சிறப்பு தான். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு வகையில் சிறப்பு தான். இதுவும் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல உட்காரும்போது ஏதாவது ஒரு வகையில் வந்து நாம் வந்து நம்மளுடைய திறமையை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவர்களுக்கு வந்து இது ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு காலகட்டத்தை அந்த புதன் வந்து உருவாக்கி கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து ஒரு 4 கிரகங்கள் சேர்ந்து இருப்பது வந்து ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொரு கிரகம் மைனஸை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் மனசஞ்சலமும் வீட்டில் வந்து வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த ஒரு 15 நாட்களில் கிட்டத்தட்ட மாதத்தோட முதல் 2 வாரம் இந்த நெருக்கடி இருக்கும். இந்த 15 நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதனும் வந்து கும்பத்துக்கு போயிடும், சுக்கிரனும் கும்பத்துக்கு போகிற காலகட்டங்களில் பார்க்கும்போது இந்த நெருக்கடிகள்லாம் விலகி ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை கொண்டாடக்கூடிய ஒரு அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உருவாக்கி கொடுக்கும். அடுத்து பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் ராகு. 5ஆம் இடத்தில் ராகு எப்போதுமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு கற்பனை சக்தியை கொடுக்கும், அளவுக்கு அதிகமான பேராசையை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளிடமும் பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி கொடுக்கும். மார்க் வந்து ரொம்ப குறைவாக வாங்குது, அந்த வீட்டுக்குள்ளே இதை விட அதிகமாக வாங்குது, இவனை விட அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, இப்படிப்பட்ட கம்பேரிசனை மனசுக்குள்ளே நிறைய கொடுக்கும். அதனால் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி தான். எப்போதுமே இன்றைக்கி இருக்கிற நிலைமை இப்படியே இருக்க போகிறதில்ல, நாளைக்கு மாறும். அதனால் கம்பேரிசன் இல்லாமல் கொண்டுட்டு போனோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்து ராகுங்கிறது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரே நாளில் தீர்த்துறது என்னென்ன வழிங்கிறது மாதிரி புது புது வழிகளில் கண்டறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வழிகளை பெரிய அளவுக்கு கண்டறிய வேண்டிய அவசியம் கிடையாது. காலம் வரும்போது தன்னால் வரும். அதாவது ஆசையை உருவாக்கி என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் நம்ம ஏமாந்துடும். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. அந்த ஏமாற்றத்தினால இல்லை ஒரு நம்பிக்கை துரோகத்தினால ஏற்படக்கூடிய மோசடிகளை மீண்டு வர்றதுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதோட பார்வை வந்து நல்ல மாதிரி ராகுவுக்கு கிடைக்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். உங்கள் பிரச்சனையெல்லாம் உடனுக்குடன் இல்லாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ப்பதற்கான சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அந்த ராகு வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுனால மனசில் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து 6ஆம் இடத்தில் சனி. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? இந்த சனி வந்து வக்ர நிவர்த்தியான பிறகும் பார்த்திங்கன்னா கடந்த மாதம் முழுக்க செவ்வாயோட 4ஆம் பார்வையில் அடிபட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு தானே கிடந்தார். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் ரொம்ப வந்து அவர்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கியிருக்கோம். அதனால் அது என்ன பண்ணுறது, என்னடா 6ஆம் இடத்துக்கு வந்து சனி வந்துருச்சு, நமக்கு இன்னும் நல்லதே செய்யலையே, அப்போ பலன்கள்லாம் பொய்யா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்களா? அப்படி இல்லை. சனியும் வந்து தனித்து சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அது வரும். அதற்கான காலகட்டம் வந்து இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சனி வந்து 6ஆம் இடத்துல தெளிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து துலாம் ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய கடனையோ சின்ன கடனையோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்கான வழி ஏற்படுத்தும். அதே போல் உடல் ரீதியாக சில உபாதைகள் ஏதாவது தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வழியையும் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சில இடங்களில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக போட்டி நடந்துகிட்ருக்கும். வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு எகென்ஸ்டாக சில பேர் செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களோட கையெல்லாம் இது வரைக்கும் ஓங்கியிருக்கும் இல்லையா? இன்னும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடங்கிடுவாங்க. உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கும் எதிராக செயல்படுவதற்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கிறதுனால அவங்களோட நேர்மையை பற்றி அவர்களுக்கு மேலே உள்ளவர்கள் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதனால் சனி பகவானுடைய இந்த வக்ரகதி முடிஞ்சு நேர்கதி பயணமும் செவ்வாயோட பிடியிலிருந்து விலகினதும் துலாம் ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஓடுனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ குரு வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து அதுக்கு உகந்த இடமா இல்லாயிட்டு கூட பெரிய அளவுக்கு மைனஸ் கொடுக்காது. ஏன்னா புதன் வீட்டில் வந்து குரு வந்து மிகப்பெரிய பலம் பெற்று விளங்க போகிறதில்ல. அதனால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காட்டி கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வருவாயே வராமல் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருவாய் வந்ததுன்னா இன்னொரு வருவாய் ஜோடி போட்டுட்டு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கி கொடுப்பாரு. என்ன ஒரே ஒரு விஷயம், இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால அந்த குருவால் முழுமையாக இயங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால குரு வக்ரம் நிவர்த்தி அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து குருவால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல நிலையில் வந்து சேருங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் கேது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உண்மையிலே நல்ல பலன்களை தான் கொடுக்கணும். ஆனாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற அச்சுறுத்தலை அவர் உருவாக்கி கொடுப்பார்.
11ஆம் இடம்ங்கிறது இந்த ராசிக்கு பாதகஸ்தானம்ங்கிறதுனால தேவையற்ற விஷயங்களை சிந்திச்சாதான் நமக்கு நெருக்கடி வரும். அதுபோல் தேவையான விஷயங்களை மட்டுமே சிந்திச்சிங்கன்னா அந்த நெருக்கடியிலேருந்து நம்ம விலகுவோம். இன்னும் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த மூத்தவர்கள், நம்மளை விட வயதில் மூத்தவர்கள், ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, அவங்க பொறுமையாக நடந்துக்க வேண்டியவங்க இந்த மாதிரி இடையூறு பண்ணுறாங்களே அப்படின்னு வயதில் மூத்தவர்கள் அண்ணன் மேலேயோ அக்கா பேர்லையோ இல்லை வீட்டில் உள்ள பெரியவர்கள் மேலே சில வருத்தம் வரக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பொறுத்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் நிலை மாறுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய உணர்த்துவதற்கான சில காலகட்டமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது உங்களை அனுபவத்தை திரட்டுவதற்கான காலகட்டம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறது, அதாவது ரொம்ப தொடர்ந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறவங்க நிறைய பணம் கிடைச்சதோ இல்லை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனாலோ அதை மேக்சிமம் நல்லவர்களாக இருக்கிறவங்க ஒரே நாளில் அழிச்சிட மாட்டாங்க. அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியும். அதனால தான் என்ன சொல்கிறது, ஒரு வழியை தெரிஞ்ச பிறகு அந்த வசதி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சொல்லுவாங்கள்ல, இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெயில தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த வெயிலோட டிஸ்டர்பன்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நிழலோட அருமை தெரியும் இல்லையா? அதை தான் இந்த கேது உணர்த்தும். அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த மாதம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால அந்த சனி பகவானுக்குரிய சாஸ்தா அல்லது முனீஸ்வரரை சனிக்கிழமை தோறும் வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கெடு பலன்களை கொஞ்சம் குறைவதற்கான அந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும். என்ன நேயர்களே, துலாம் ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். விருச்சிக ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.